முருக பக்தர்கள் மாநாட்டத்தில் கூடிய கூட்டம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டுகளா மாறுமா? அதாவது நேற்று நடந்த கதை வேறு, இன்று நடந்த கதையும் வேறு. நாளை நடக்க போற கதை அது கதையாக இருக்காது, வரலாறாக மாறும். காரணம், ஒருத்தனை கொட்டி கொண்டே இருந்தால் குடிந்து கொண்டே இருக்க மாட்டான், நிமிர்ந்தால் எதிரி காணாமல் போய் விடுவான். அதே போலதான் இன்றைக்கு முருக பக்தருடைய மாநாட்டினுடைய எழுச்சியை பார்க்கின்ற பொழுது பலவிதமான வழிகளிலே திமுக கட்சி சேர்ந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களால், திமுக தலைவர்களால் பாதிக்கப்பட்ட ஆன்மீகவாதிகள் தான் ஒன்று கூடி இருக்கிறார்கள். பல கருத்துக்களை சொல்லி இந்து மதத்துடைய மனங்களை புண்படுத்துகின்ற பணியைத்தான் திமுக இதுவரை வரலாற்று ரீதியாக செய்திருக்கின்றது. எந்த மதத்தை சேர்ந்தவர்களையும் புண்படுத்தக்கூடாது. ஆகவே எதிர்ப்பு என்ற போர்வையிலே ஒரு மதத்தை மட்டும் குறிவைத்து அடிப்பது என்பது இது மதச்சார்பே இல்லை. அண்ணா விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுல அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க முருகபக்தர் மாநாட்டில். அதாவது அந்த வீடியோவை தயாரிச்சவர்கள் யாருன்னு தெரியாது. அது பேரறிஞர் அண்ணாவுடைய பெருமைகள் பல இருக்கிறது. அடித்தட்டு மக்களை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்த தலைவர்களில் முதன்மையானவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்கள் 1000 இருக்கிறது. அதில் பல இடங்களில் பல நேரங்களில் சில பேர்களுக்கு பிடிக்காத கருத்துக்களாக இருக்கலாம், பல பேருக்கு பிடித்த கருத்துக்களாக இருக்கலாம். அதுபோல் அண்ணாவுடைய பேச்சும் நடையும் எழுத்தும் செயலும் சிலருடைய மனதை புண்படுத்தியிருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடாக அந்த படம் இருக்கலாம் ஒழிய, அண்ணாவினுடைய பொறுத்த மட்டில் பேரறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை அவர் பேரறிஞர், பெருந்தகை என்ற பொருளுக்கு சொந்தக்காரர். ஆகவே அண்ணாவுடைய திறமைகள் இருந்தது காரணத்தினால, அண்ணா என்ற ஒருவர் பிறந்த காரணத்தினால்தான் சாமானியன், அடித்தட்டு மக்கள், ரிக்ஷா ஓட்டுவர், ஆட்டோ ஓட்டுநர், கைவண்டி இழுப்போர், மூட்டை தூக்குவோர் இவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி கோட்டையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. அதற்கு பின்பு அதே பாணியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய குறைகளை பேசுவதற்காக இந்த பகுதியிலே அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களுக்கே வாய்ப்பு கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி மூட்டை தூக்கிய தொழிலாளிகளாக அமைச்சராக அழகு பார்த்த தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித்திலே அம்மாவர்கள் என்னை போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் சட்டமன்றத்திலே வாய்ப்பை கொடுத்து அமைச்சராக அழகு பார்த்த தலைவி புரட்சித்திலே அம்மா அவர்கள். இன்றைக்கு எடப்பாடியில் அதனுடைய பாணியிலே செல்லக்கூடியவர்கள். நாங்கள் எல்லாம் பேரறிஞர் அண்ணாவுடைய வழியிலே, புரட்சித் எம்ஜிஆருடைய வழியிலே, அம்மாவுடைய காட்டிய வழியிலே பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளும், புரட்சித்திலே அம்மாவுடைய ஆன்மீகம் கலந்த அரசியலும் இன்றைக்கு எடப்பாடியார் கையில் எடுத்திருக்கின்ற அரசியல். ஆகவே ஒரு நிகழ்ச்சியில் நடக்கின்ற 99% நல்ல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம். அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது. ஆகவே அண்ணாவை வஞ்சிப்பதை போல, புறக்கணிப்பதை போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி, நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் சால சிறந்தது. அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி, அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒரு விவாதத்தை இப்போது உண்டு பண்ணியிருக்கிறது. இது தேவையில்லை. மதுரையில் நடைபெற்ற அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாதுரை மற்றும் தந்தை பெரியார் ஆகியோர் தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் வீடியோ வெளியீடு மற்றும் பிளக்ஸ் பேனர்கள் மற்றும் அந்த மாநாட்டில் பேசியவர்கள் உள்ளிட்டோர் திராவிடத்தை ஒழிப்போம் என்று பேசிய நிலையில் அங்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், அங்கு கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு மற்றும் RB உதயகுமார் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள், ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் அந்த மாநாட்டில் அவர்கள் கலந்து கொண்டது சர்ச்சைக்குரியதானது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் அடிமை கட்சியாகிவிட்டது என்று திமுக சார்பில் கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் சிவகாசியில் KT ராஜேந்திர பாலாஜி இப்போது அளித்த அந்த பதிலை பார்த்தோம். அண்ணா மீதான விமர்சனத்தை அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் தவிர்த்திருக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் கூறியிருக்கிறார். அது தமக்கு வருத்தம் அளிக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதன் மூலமாக அண்ணா, பெரியார் ஆகியோர் தொடர்பாக மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது மற்றும் விளம்பர பதாகைகள் வைத்திருந்தது உள்ளிட்டவை தொடர்பாக திமுகவின் தற்போதைய அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் சேகர்பாபு உள்ளிட்டோர் கடுமையான விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள். அதிமுக அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ள மேடையில் திராவிடத்தை ஒழிப்போம் என்று பேசுவதும் மற்றும் அண்ணா மற்றும் பெரியார் ஆகியோரை பற்றி விமர்சன பூர்வமான வீடியோ பதிவுகளும் வெளியானதற்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தது ஏற்றுக்கொள்ள இயலுமா என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். இதற்கு
பதிலளிக்கும் வகையில் சிவகாசியில் சற்று முன்பு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அண்ணா பெரியார் தொடர்பாக முருக பக்தர்கள் மாநாட்டில் விமர்சனபூர்வமான கருத்துக்கள் வெளிப்பட்டது தவறானது என்றும் அது தமக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்றும் KT ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்கிறார். இதனால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி இடையே இந்த அண்ணா பெரியார் தொடர்பான சர்ச்சை கருத்து, இதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா தொடர்பாக அப்போதைய தலைவர் அண்ணாமலை பேசியதால் தான் அந்த கூட்டணி பிரிந்தது. இப்போது மீண்டும் அண்ணா பெரியார் தொடர்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அமர்ந்திருந்த மேடையிலேயே கடுமையாக விமர்சனபூர்வமான கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியிடையே புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது.